ஸோ நீங்க சொன்னீங்க நான் ப்ரேயர் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், டங்ஸ்ல பேசுறேன். ஓகே, குட். இதோட பிளட் மெடிடேஷன் பண்ணலன்னா அதை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பட் இதெல்லாம் ஏன் பண்றோம்? நான் ஏற்கனவே யாரோ கேட்டாங்க, நான் சொன்னேன் இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் கோல் இருக்கு. அந்த எண்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுறாரு. இப்ப சாமுவேல் வந்து முத வந்து ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, அவன் வந்து கூப்பிடுறாரு, சாமுவேலே கூப்பிடுறாரு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறான், அப்பயே ஆண்டவர் பேசுறாரு. அவனுக்கு புரிஞ்ச விதத்துல கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ தேவன் நம்மோடு பேச விரும்புறாரு. நம்மகிட்ட வந்து இப்ப உங்களை பத்தி இப்ப பிரதர் நவீன் சாமுவேல் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச விரும்புறாரு. He wants to talk to you. உங்க லைஃப் பத்தி பேச விரும்புறாரு, உங்க ஊழியத்தை பத்தி பேச விரும்புறாரு, இன்னும் நிறைய காரியங்கள் பத்தி பேச விரும்புறாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் எப்பொழுதெல்லாம் தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறீர்கள். ஒரு தடவை கூட நாங்கள் உண்மை தேடும் போது ஆண்டவரே நீர் ஏதோ தூரத்திலே அணுக முடியாத இடத்துல இருப்பதே இல்லை. எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்கு அருகில் இருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன் என்று சொன்னீர். அப்படி நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பதிலாய் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வல்லமுள்ள வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்கள் மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக. இந்த வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய ஞானம் வெளிப்படட்டும். உம்முடைய உதவி, உம்முடைய ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து சேருவதாக. எங்களோட பேசும் உம்முடைய ஆளுகைக்கு எங்களை கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, அன்னைக்கு லைக் லாஸ்ட் மீட்டிங்ல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டேன். அதுல வந்து ஒரு 4 தான் என்னால் டோட்டலா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால அப்பவே சொல்லியிருந்தேன் அடுத்த மீட்டிங்ல வந்து கொஸ்டின் கொஞ்சம் டைம் கொடுப்பேன்னு சொல்லி. அது நீ காலைல கேட்கும் போது 2-3 பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி குரூப்ல. அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸோடய ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டவங்களாம் இன்னும் வந்துட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதனால சரி, இருக்கிறவங்க இப்ப கேள்வி இருந்தா உங்களுக்கு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கை தூக்குங்க, அப்போ உங்களை அன்மியூட் பண்ணி விடுறோம். அன்மியூட் பண்ணா யூ வில் பி ஏபிள் டு ஆஸ்க். ஓகே. அதாவது நம்ம அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஜாஷ்வா, அதாவது எனக்கு நீங்க பேசுறதை வச்சு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து எல்லா நான் யாரு அப்படிங்கிற அவேர்னஸ்ல இருக்கேன். பட் அந்த எக்ஸிகியூஷன் வந்து எனக்கு நிஜமாவே அது என்ன யாதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் வேணும். அது எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து ஈஜிப்ட விட்டு இது பாலைவனத்துக்குள்ள வந்துட்டேன்னு தெரியுது. ஆனா கானானுக்குள்ள என்டர் பண்றது தெரியலங்கிற அந்த இதுல ஸ்டக்கா இருக்கேன்னு தெரிஞ்சுது. சோ நீங்க பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த எக்ஸிகியூஷன் பாட்டுக்கு நான் வரலன்னு. அது எனக்கு கொஞ்சம் தெளிவு வேணும். ஓகே, அதாவது அன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அது எப்படி செய்யன்ற நாலேஜ் இருக்கணும். அதுதான் ஃபுல்னஸ் சொன்னேன். கரெக்டா? அதுதான் நீங்க கேக்குறீங்க. அததான் மீன் பண்றேன். அந்த நாலேஜ்ல இருந்து அந்த எக்ஸிகியூஷனுக்கு போகணும். நாலேஜ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் நான் நினைச்சுக்கிட்டேனாக்க, நமக்கு தெரியுதே நம்ம பேசுறோமே ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா அந்த எக்ஸிகியூஷன்ல எனக்கு இன்னுமே அது எனக்கு தெரியல. அது அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாலேஜ்ன்றதே வந்து எக்ஸிகியூஷனை வந்து செய்ய தெரிகிறது தான் நாலேஜ். அதாவது நாலேஜ் வந்து doesn't stop at just knowing that thing, but how do you do it? அது எப்படி செய்யறது அப்படின்னு தெரியறது தான் நாலேஜோடைய ஃபுல்னஸ் வருது. நாலேஜே வந்து வேதம் சொல்லுகிற அறிவு, மனக்கண் பிரகாசமுள்ள மனக்கண்கள் சொன்னாலும் சரி, இல்ல ஞானம் அறிவு அப்படிலாம் சொல்லும்போது அந்த விஷயத்தை பத்தி, இப்ப அவர் தழும்போல நான் சுகமானேன் அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் என்ன அப்படின்னா எப்படி சுகம் அடைவதுமே அந்த நாலேஜ்ல இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து அவர் தழும்புகளால் சுகமானேன், அவர் தழும்புகளால் சுகமானேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இயேசு கிறிஸ்துவின்
ரத்தத்தினாலே இல்ல அவருடைய சிலுவையினாலே எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. அவர் ஏற்பட்ட பாடுகள், அவருடைய வேதனை, அவருடைய அடிகள், அதனால எனக்கு சுகம் உண்டாயிருக்கு அப்படின்ற அந்த காரியம் வந்து தெரியறதே எனக்கு நாலேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அந்த நாலேஜோடைய ஃபுல்னஸ், முழுமை எப்ப வருதுன்னா, எப்ப எனக்கு வந்து அதை செய்ய தெரியுதோ, ஆர் அதை அனுபவிக்க தெரியுதோ, அவர் தழும்புல சுகமானேன் அப்படின்றத என் வாழ்க்கையில அதை நான் அனுபவமாய் மாற்ற தெரிகிறதோ, இல்ல அனுபவமா அதை எடுத்துக்கொள்ள தெரிகிறதோ, கிறிஸ்துட்ட இருந்து அதை வாங்கி கொள்ள தெரிகிறதோ, அப்பதான் அவர் தழும்புலால் சுகமானேன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஃபுல்லா புரியல. சோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நாலேஜ் நமக்கு இன்னும் ஃபுல்லா வரல, அறிவு ஃபுல்லா வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அது சோர்ஸ்ட திரும்ப திரும்ப போவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. ஸ்கூல்ல அந்த பையன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு பாதி புரிஞ்சிருக்கு பாதி புரியல. அவனால அதை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியல. ஸோ அவன் என்ன பண்றான், கிளாஸ் முடிஞ்ச பிறகு திரும்ப மேம் போய் பார்க்கறான். பார்த்து மேம் எனக்கு இந்த டவுட் இருக்கு, இது எப்படி இது பண்றது, எனக்கு இது வரல அப்படின்னு அவன் திரும்ப கேட்கறான். சரியா? ஸோ சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பாதி அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் புரிஞ்ச மாதிரியே நடிச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அதில் அறகுறையா புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அது அவங்களால செய்ய தெரியாது. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவான் அந்த பையன், திரும்ப திரும்ப டீச்சர்கிட்ட போறான். டீச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசுறான், பேசி இது பண்றான். இப்போ இன்னைக்கு டிஃப்ரெண்ட் லேர்னிங் நமக்கு இருக்கு. நிறைய கம்ப்யூட்டர்ல நிறைய பேர் லேர்ன் பண்றாங்க. ஸோ ஆன்லைன்ல லேர்ன் பண்ணிக்கிறாங்க, சிஸ்டம் வச்சு ஆர் ஃபோன்லயே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றோம், அந்த சோர்ஸுக்கு திரும்ப போறோம். ஸோ கூகுள்ல லேர்ன் பண்ணீங்களா, எந்த பேஜ்ல இருந்து லேர்ன் பண்ணீங்க, எங்க போய் படிச்சீங்க அப்படின்னா அங்க போய் திரும்ப திரும்ப டில் யூ பிகம் தரோ. ஸோ அது பண்ணி தரோ ஆகிற வரைக்கும் யூ கோ பேக், திரும்ப திரும்ப போறோம். அதே மாதிரிதான் இந்த நாலேஜ் எங்க இருந்து வருது, கர்த்தர்ட்ட இருந்து வருது. ஸோ மறுபடியும் அவர்கிட்ட நம்ம போகணும். ஏன் வந்து நமக்கு தெரியலன்றது நமக்கு தெரியணும். ஏன் அது முக்கியம்? அப்பதான் நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒண்ணு தெரியலன்னு நினைச்சாதான் நம்ம அதை தேடவும். மோமெண்ட் வி திங்க் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாலே நம்ம அதுக்கப்புறம் அதை கண்டுக்க மாட்டோம், அப்படியே விட்டு உட்காந்துருப்போம். சோ ஒண்ணு நமக்கு தெரியல. இப்ப என்னுடைய கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்ப அப்படின்னா, என் தேவைகள்லாம் சந்திக்கப்படுறத நான் பாக்குறேன்னா, அந்த அனுபவம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சா, அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல சரியா. சோ நான் என்ன பண்ணும், மறுபடியும் போய் அவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய மேய்ச்சலை நான் அனுபவிக்கணும், உங்களுடைய மேய்ப்பரா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மறுபடியும் அவர்கிட்ட நான் போறேன். சோ அதுதான் அந்த நாலேஜ் அப்படின்றதுக்கும் திரும்ப திரும்ப நம்ம அவர்கிட்ட போறதுதான் விஷயம். இப்ப நான் வந்து பர்டிகுலரா வந்து இந்த பிளட் பத்தி பேசியிருந்தேன். பிளட் ரெவலேஷன், பிளட் கவர்னன்ட், ரத்த உடன்படிக்கை, அதை பற்றின நாலேஜ் அதை பத்தி பேசியிருந்தேன். சோ அப்ப ரத்த உடன்படிக்கை செயலாக ஆரம்பிச்சுச்சா, நல்லா செயலாகாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் இதே காரியத்தை கேட்போம். இல்லைன்னா வேற எதெல்லாமோ கேட்டுட்டு இருப்போம் சம்பந்தமா. சோ மறுபடியும் கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் பேர் நிறைய வந்திருக்கீங்க, அதனால சொல்றேன். அவங்க சிஸ்டர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நாலேஜ் அப்படின்னு போது வந்து வேத காரியம், தேவனுடைய காரியங்களை பொறுத்த வரையில் அந்த கான்செப்ட் தெரியுறதே நாலேஜ் இல்லை, அந்த கான்செப்டை செயலாக்குறது தான் நாலேஜ். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எனக்கு அந்த இது புரியுது, ஆனா எனக்கு இன்னும் அது செயலாக்க தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு தெரியல, அது எப்படி பண்ணு கேட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்னா, எனிதிங் நமக்கு தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து தெரியலன்னா அந்த சோர்ஸ்ட திரும்ப போவோம். யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, ஏதோ ஒரு லைட் அடிச்சிருக்கு, கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, ஆனா ஃபுல்லா புரியல, என்ன பண்ணுவோம், திரும்ப அவங்கள்ட்ட போய் கேட்போம். இப்படி சொன்னீங்க நீங்க, ஆனா இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்போம். எப்போ வரைக்கும், எது வரைக்கும் நம்ம போவோம் திரும்ப அப்படின்னா, எப்ப நம்மளால செய்ய முடியுதோ அது வரைக்கும் நம்ம போயிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து பைபிள்ல சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், யாக்கோபுல வாசிக்கிறோம் இல்லையா, முதல் அதிகாரத்துல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் புறம்பே தள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு வந்து அவர் கொடுப்பார், அவர் கேட்டதை அவனுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப குறிப்பா இந்த கிராஸ் அண்ட் பிளட் மெடிடேஷன், எக்ஸாக்டா சொல்லணும், இப்ப நான் பேசுறது பிளட் கவர்னன்ட் பத்தி பேசினேன், ரத்த உடன்படிக்கை. ஸோ அந்த உடன்படிக்கை பத்தி மறுபடியும் ஆண்டவரை நம்ம போகணும், போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் போதியும். ஜெபமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் ப்ரேயர் பண்றீங்க, இல்லைன்னா கரெக்டா ப்ரேயர் பண்றீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிலிஜியஸ் ப்ரேயர் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க. ரிலிஜியஸ் ப்ரேயர் எனக்கு செஞ்சிரு ஆண்டவரை செஞ்சு அப்படி ஜோம் பண்ணும்போது சில நேரம் பதில் ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஸோ நீ ராங் மெத்தட்ல வந்து அதனால கொடுக்கவே மாட்டேன்னு அவர் சொல்றது இல்லை.
ஆனா ராங் மெத்தட்லயே வாழ அவர் நமக்கு அவர் அவர் நாம் வாழும்படி அவர் விரும்புகிறது இல்ல. இப்ப உங்க பையன் இருக்கான்னு வைங்க, உங்க பையன் வந்து வீட்டுல வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு சுத்துறான்னா அதுக்காக அவன் உங்க பையன் இல்லைன்னு நீங்க இது பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் அவன் உங்க பையன் தான். கிழிஞ்ச சட்டை தான். சில சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா கேட்கும், எதையாவது கேட்டு இதான் வேணும் கேட்கும். அது மாதிரி கிழிஞ்ச சட்டையை போட்டு சுத்துறான்னா நீங்க கொஞ்ச நாள் விடுவீங்க, சரிப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் அடுத்து ஒரு நாள் பாயிண்ட்ல என்ன பண்ணுவீங்க, ஏன்டா இவ்வளவு சட்டை நல்ல நல்ல சட்டை இருக்கும்போது ஏன்டா கிழிஞ்ச சட்டை போட்டுப்போன்னு கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் பாருங்க, ஆண்டவர் வந்து ரிலீஜியஸ் பிரேயர்ல இருந்து நம்ம வந்து கரெக்டான பிரேயருக்கு வரணும்னு நினைக்கிறாரு. கரெக்டான பிரேயர் என்ன அப்படின்னா த ரைட் பிரேயர், பர்டிகுலர் புதிய உடன்படிக்கையின்படி சரியான ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறது. எனக்கு ஞானம் குறைவா இருக்கு. ஏன் வந்து யாக்கோபு வேற எதையுமே எல்லாமே இதை பத்தி எழுதினார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளதான் ஏன் எழுதினார்? வேற எதெல்லாம் எழுதிருக்கலாம்ல. ஒருவன் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எழுதாம ஏன் ஒருவன் ஞானத்தில், ஏன் ஞானத்தை எழுதினாரு? ஏன் ஞானத்தை எழுதினாரா? ஏன் பவுல் வந்து எபேசர் 1ல ஞானத்தை பத்தி எழுதினாரோ அதே காரணம் தான். ஞானம் அறிவு நான் ரெண்டையும் ஒன்னா தான் பேசுறேன், தனித்தனியா பிரிச்சு பேசல. ரெண்டையும் ஒன்னா தான் பேசுறேன், ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன். சோ ஏன் இதை பத்தி எழுதுனா, ஏன் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா புதிய உடன்படிக்கையில அவர் எல்லாமே, இந்த ரத்த உடன்படிக்கையில அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ பட் த நாலேஜ் அபவுட் எவ்ரிதிங் அது வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா அப்ப சொன்னாதான் நிறைய பேர் புரியும், அதனால சொல்றேன். தேவனுடைய காரியங்களை பொறுத்தவரையிலே நாலேஜ் இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு ரிசல்ட்டா வந்துருச்சா, அப்பதான் அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. தேவன் அப்படிப்பட்டவர். அவர் சும்மா வந்து கான்செப்ட் சொல்லி தருகிறவர் அல்ல. இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங்லேயே வந்து எதை நல்ல டீச்சிங் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கான்செப்டோட நிறுத்திக்கலாம அதை அப்ளிகேஷன் சொல்லி தரும். சரியா? தியரட்டிக்கலா இதுதாங்க இந்த லா, இதான் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதுதான் நியூட்டன்ஸ் லா, இதுதான் இந்த லா, இதான் இன்ஸ்டின்ஸ் ரிலேட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிக்கிறது வந்து ஒழுங்கான டீச்சிங் கிடையாது. அதை வச்சு என்ன பண்றோம், என்ன பண்ண முடியும், அதை வச்சு எப்படி செய்யறது அப்படின்ற வெளிச்சத்தை காட்டி அதை நடத்துறதா சரியான டீச்சிங் அப்படின்னு உலகத்திலேயே ஒத்துக்கிறாங்க. ஓகே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்கக்கூடாதுங்க, அது என்னன்னு புரிய வைக்கணும், பிராக்டிக்கலா அதை செய்ய வைக்கணும். அப்பதான் அது வந்து செயல்படுத்தும் போதுதான் அதனுடைய அதுக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூ இருக்குன்னு எஜுகேஷனே அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கு வேர்ல்டுல. குட் எஜுகேஷன் அப்படி சொல்றோம். அப்படிங்கும்போது தேவன் எவ்வளவு அதுல கரெக்டா இருப்பாரு யோசித்து பாருங்க. ஸோ அவர் ஞானத்தின் ஊற்று. ஸோ அப்படின்றப்ப அவர் வந்து அதை தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி கோ பேக், கோ பேக், கோ பேக் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். இதுதான் வந்து ஒரு வாஞ்சையை உருவாக்கும். ஞானம் எனக்கு குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் வாஞ்சை வரும். எப்ப நம்ம வந்து நான் எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது என்ன, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், நான் அதான் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே கரெக்டா தானே செய்யறோம், ஏன் ரிசல்ட் வரலன்னு இருக்கும். நம்ம எல்லாம் கரெக்டா தானங்க பண்றோம், நம்ம என்னங்க தப்பு பண்ணதுல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு. நோ நோ நோ, இது வந்து அப்படிப்பட்ட பிசினஸே கிடையாது, அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, அப்படிப்பட்ட கவர்னன்ட்டே கிடையாது. ஓகே, இது வந்து நோயிங் கவர்னன்ட், அறிகிற கவர்னன்ட், அறிவிலே வளருகிற கவர்னன்ட், ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வளர்ந்து ஜெயத்தை ருசி பார்க்கிற உடன்படிக்கை. ஸோ அதனால இது என்ன உடன்படிக்கைன்னு சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து யார் கேக்குறீங்க? புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். கோயிங் பேக் டு த பிளட் அண்ட் வேர்ட். எஸ், சி கோயிங் பேக் டு த பிளட் அண்ட் வேர்ட் அப்படின்னா யூசிங் த பிளட் அண்ட் த வேர்ட் அஸ் a medium to go back to God. புரியுதா நான் சொல்றது? சி கிறிஸ்டியானிட்டி இஸ் a relationship. கிறிஸ்தவம் வந்து ஒரு உறவு சார்ந்த மார்க்கம், நம்பர் 1, ஆர் அதான் பிரைமரி. இப்ப நாளைக்கு வந்து நம்ம இஸ்லாமிக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து இது கொண்டாடுறாங்க, பக்ரீத். அதுல வந்து அவங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாம கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க வெற்ற போற ஆடு, இப்ப சில இடங்கள்ல இந்தியால வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை. ஆனா பக்ரீதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது அனிமல் சாக்ரிஃபைஸ் கார்னர் ஸ்டோன். ஏன்னா அது ஆபிரகாம் அந்த பலி கொடுத்த அந்த பலி கொடுக்க போன அந்த சம்பவம், அங்க ஈசாக்கு பதிலாக ஆடு பலி கொடுத்தாங்களா, அதுதான் வந்து பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அது தெரியாம வந்து இவங்க அதை தடுக்கிறாங்க. ஆனா அனிமல் சாக்ரிஃபைஸ் முடியாது அப்படின்னு சொல்றது அந்த நியூஸ் நான் படிக்கும்போது எனக்கு ஹீப்ரூஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. there is no therefore no longer any sacrifice. ஏன்னா யூதர்களை பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய தகராறு நடக்குது, ஆனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க.
2 பேரும் மிருகங்களை நம்பி இருக்கிறார்கள். பலி கொடுக்கறது இதை நம்பி அந்த சிஸ்டம் வச்சுதான் இருக்காங்க 2 பேருமே. ஆனா அந்த 2 பலியும் யாரை குறிக்குது? கிறிஸ்துவை குறிக்குது. அதான் நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பவுல் வந்து ப்ராஃபட்டிக்கா எழுதியிருக்காரு அந்த காலத்துல. ஆகார் வந்து அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறாள் அப்படின்னு எழுதினாரு. ஏன் எழுதினாரு அப்படின்னா, ஆகார வந்து அவர் வந்து 2 குரூப்புக்கு சொல்றாரு. ஒண்ணு வந்து ஆவிக்குரிய மாம்ச பிரகாரமான ஆகார்ன்றது இஸ்மவேலர்கள், இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர், அந்த வழியில வந்து வருகிறவர்கள். எல்லாரும் பிசிக்கலால வந்தாங்கன்னு சொல்ல, அந்த நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்கள். ஆவிக்குரிய ஆகார் இருக்கு, அது யாருன்னா யூதர்கள். அவங்க மாம்சத்தின்படி ஆபிரகாம் சந்ததி, ஆவியின்படி ஆகார் ஆயிட்டாங்க. ஏன் கிறிஸ்துவ நிராகரிக்கிறதுனால சொன்னேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு காமன், 2 பேருக்கும் நிறைய தகராறு இருக்கு. ஆனா ஒரு காமன் திங் என்னன்னா, இவர்கள் இருவருமே தேவனை தகப்பனாக அறியவே இல்லை, அறிய முடியாது. அடிமைத்தனம் 2லயுமே இருக்கு. இவங்க வந்து இறைவன் மிகப்பெரியவன் சொல்லுவாங்க, அவங்க வந்து யெகோவா, அவர் பேரை கூட நாங்க சொல்ல மாட்டோம், அவர் அப்படியே தூரத்துல இருக்காருன்னு. ஸோ 2லயுமே பிரச்சனை என்னன்னா, அங்க ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ரிலேஷன்ஷிப் வித் காட்ன்ற கான்செப்டே கிடையாது. யூ ஒபே காட், அவ்வளவுதான். அவர் பெரியவர், அவர் சொல்றது நீ செய்யணும், அவ்வளவுதான். தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். பட் இங்க புது உடன்படிக்கை, குறிப்பாக கிறிஸ்தவ மார்க்கமே இங்கதான் பெரிய விதத்துல மாறுபடுகிறது. இது வந்து உறவு சார்ந்த ஒரு மார்க்கம். அப்படின்னா there is somebody whom you are talking to and somebody who is talking back to you. ஸோ அதை கேட்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பிளட் அண்ட் த வேர்டை மீடியமா நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ அப்ப பிளட் அண்ட் த வேர்டுக்கு போறனாலுமே ஏன் அதை யூஸ் பண்றோம்? why you are meditate on the blood, why you meditate on the word? Because you want to hear God. அதுதான் ஃபைனல். இதை எண்டாக்கிடக்கூடாது. இதை எண்டாக்குனா என்ன ஆகும்? நான் இன்னைக்கு ஒரு 3 சாப்டர் படிச்சுட்டேன், 1 hour மெடிடேட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதே நிறைவு வந்துடும். பிளட் மெடிடேஷன் 1/2 hour பண்ணியிருக்கேன். ஏன் why do you meditate on the blood? Why do you go to the word? You want to hear God. See, நான் ஏன் இந்த பிளட் வேர்டு இந்த ஸ்பிரிட்லாம் ஏன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு பைபிள்ல இருக்கு, நான் கற்றுக்கொண்டேன். ஏன் கற்றுக்கொண்டேன்னா காட்ஸ் வாய்ஸ் ஹியர் பண்ணணும்னு போற முனைப்புல கண்டுகொண்டேன். I wanted to have an encounter with God. I wanted to meet God. அதை நான் படிக்கும் போது இதுதான் வழி போல இருக்கு. இதை வந்து உபகரணங்களா ஆர்டர் கொடுத்திருக்காரு, டூல்ஸா கொடுத்திருக்காரு அவரோட உறவு கொள்றது. ஏன்னா இது விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய மனது வந்து மாம்சத்தின் ஆதிக்கத்துல, ஃபிளஷோட டாமினன்ஸ்ல இருக்குது. மாம்சம் குறுக்க வருது, தடை பண்ணுது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தோல்விகள், கடந்த கால காரியங்கள், இமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து தடுக்குது. அப்ப இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி வந்து நம்ம எப்படி ஆண்டவரை சந்திக்கிறது அப்படின்றதுக்கு தான் பிளட் அண்ட் வேர்ட் வந்து சொல்றேன். சோ நம்ம கோல் வந்து அவரை சந்திப்பது. ஓகே, ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கு. என்ன தைரியம் உண்டாயிருக்கு? மகாபரிசு தளத்துக்குள்ள போறதுக்கு தைரியம் உண்டாயிருக்கு. மகாபரிசுக்குள்ள யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை சந்திக்க போகிறோம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யாரு? புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், கை தூக்குங்க. பிரதர், லைக் நீங்க பேசுகிற டாபிக் தான் காலிங் தோஸ் திங்ஸ் தட் ஆர் நாட் ஆஸ் இஃப் தே ஆர். ஸோ ஒரு மிரக்கல் இல்லை ஒரு ஹீலிங், ஒரு இம்பாசிபிலிட்டி, ஒரு இம்பாசிபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குச்சுல, யூனோ இஃப் லெட்ஸ் சே வி ஆர் பிலீவிங் காட் ஃபார் தி இம்பாசிபிள். அதில் நம்ம லைக் யூனோ ஹோல்டிங் ஆன் டு தட் ஃபார் அ லாங் டைம். And things actually get far worse than it was before. So is there a, should we let go? Should we at some point conclude this is not the will of God? If it was, then it should have worked. In a way, it's connected. Unga previous question கேட்டவங்களோட questionக்கு connected நினைக்கிறேன். Knowledge of the word இருக்கு, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியுது, பட் எல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் ஆக மாட்டேங்குது. கரெக்டா? ஸோ எங்கேயாவது ஒரு பாயிண்டில் வந்து ஷுட் வி அட்மிட் தட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், கைண்ட் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் அட்மிட் டிஃபீட் அண்ட் பேக் அவே, லெட் கோ, assuming this is what I want. It's the right thing to ask for. It's the right thing to expect of God. It appears to be in the will of God, but if it's not working, maybe God has another plan, right, or a better plan. அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி அதை லெட் கோ பண்ணுமா பிரதர்? அதாவது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா, மேபி இட் இஸ் நாட் காட்ஸ் வில் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. If it is not God's will, why did he speak first? He didn't really speak. This is again இதுல நிறைய I think finer points இருக்கு. God ஓட வாய்ஸ் நம்ம கேட்டோமோ இல்லையோ, I've been in that place, at times I doubt. Actually நான் என்ன சொல்லுவேன்னா, anything like that,
ஓகே, வேற நீங்க வந்து அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மாதிரி நினைக்கும் போது யூ டோன்ட் ஹாவ் டு லெட் கோ ஆஃப் இட் கம்ப்ளீட்லி. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் சரண்டர் இட் இன்டு காட்ஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த ஃபெய்த் ஜேர்னி வந்து காலிங் திங்ஸ் தட் ஆர் நாட், இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுன்றது, இட்ஸ் நாட் அ சோலோ ஜேர்னி. யூ ஆர் நாட் அலோன், காட் இஸ் வித் யூ. ஸோ ஹி இஸ் அ பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர் வித் யூ. அதாவது அவரை பத்தி ஹீப்ரூஸ்ல வருது, he is the beginner and the perfecter of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் தமிழ் வருது, பட் அது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன், கம்ப்ளீட் பண்றவர், பெர்ஃபெக்டர். அண்ட் அது மட்டும் இல்ல, he is the one who accompanies us in the journey. ஆல்பா ஒமேகா அப்படினாலுமே நடுவுல அவர்தான். பட் சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் ஹெவன் இஸ் சைலண்ட். அவரோட பிரசன்ஸ் வந்து உணர முடியலன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய நேரம் காட்ஸ் வில்ல தான் இப்படி இருக்கும். ஓகே ஓகே, காட்ஸ் வில்ல தான் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகே ஓகே, சோ அப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி அவர் நாலேஜ் இஸ் ஸ்டில் லேக்கிங். நாலேஜ் இஸ் லேக்கிங். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நான் தனியா ப்ரே பண்ணியிருப்பேன். மேபி சம் அதர் பீப்புள் ஆர் பிலீவிங் வித் மீ. சம்டைம்ஸ் ஐ மே ஹேவ் ஈவன் ரிசீவ்ட் அ ப்ராஃபஸி ஃப்ரம் அ மேன் ஆர் வுமன் ஆஃப் காட். ஆனால் நடக்கிறது வந்து would be the direct opposite. Things would have gotten far worse. அப்பதான் அதை யோசிக்க நினைக்கிறது பிரதர். லைக் சம்டைம்ஸ் ஐ கொஸ்டின், டிட் ஐ ரியலி ஹியர் காட்? ஐ நெவர், எனக்கு வந்து கடவுளோட ஆடிபிள் வாய்ஸ் கேட்ட I haven't had that experience, like to hear the actual audible voice of God, but it's an impression in my heart, right? So sometimes now the question panikken, was that really God? Okay, or is it something I imagined? I think you can create your reality out of your imagination too. That having said, when things kind of like cave in, so நீங்க என்ன சொல்றீங்கன்னா don't let goங்கறீங்க, surrender. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து see in time, okay, it may look like it's not working. டைம்னா டைம் நேச்சுரல் டைம் சொல்றேன். இட்ஸ் நாட் ஒர்க்கிங், யூ ஹேவ் டு கிவ் இட் அப், அந்த மாதிரி இருக்கு. பட் வந்து தி ஸ்பிரிட் ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல we don't know what is going on. ஸ்பிரிச்சுவல் இஸ் பியாண்ட் டைம். சோ நமக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. சோ நான் என்ன பண்ணுவேன்றதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். I have dealt with this kind of issues. I am still dealing with this kind of issues, which once you start praying, it looks totally opposite, and you get all types of condemnation in your head that maybe you started it on your own. This is not God. Maybe நீ எப்படி நினைச்சுக்கிட்ட, நீ வந்து ஏன்னா இது ஏன் தெரியுமா, இது வந்து இஸ் a very big human teaching. நம்ம வந்து ரொம்ப நாளா கேள்விப்பட்ட டீச்சிங். என்னன்னா ஒரு விஷயம் நடக்கலன்னா அது நம்ம தான் எங்கேயோ தப்பு இருக்கு, எங்கேயோ நம்ம ராங்கா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோன்றது. And this is influenced by the devil very much. ஏன்னா faith journey is a journey of risks. Okay. It's a journey of impossibilities. Purposely God has put it like that. Okay, so there are risks involved. நம்ம வந்து இந்த ரெல்மோட ரெஸ்ட்ரிக்டே ஆகக்கூடாது. Okay. அதாவது ஒவ்வொரு ஃபெய்த் கான்குவெஸ்ட்ல நீங்க இறங்கும் போதும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா, நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணி அது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, யுவர் மைண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் டு அகாமடேட் தி பிகர் திங்ஸ் ஆஃப் காட், பிகர் ரியாலிட்டிஸ் ஆஃப் காட் பியாண்ட் யூ. எஸ். ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு அதுலயும் இன்வால்வ் அவரு. நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அந்த மிரக்கல் உங்க கைக்கு வந்த பிறகு, அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிய வரும் வாட் சார்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர்னு சொல்லி. ஓகே, நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப்னே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, சோ அதனால God puts these kind of crazy desires in your heart. ஓகே, ஸோ அந்த மைண்ட் எக்ஸ்பான்ஷன், அந்த நம்ம டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகுது, மைண்ட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே இஸ் கிரியேட்டட் பை காட் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அதாவது he wants you to jump to another realm, another level. ஓகே ஓகே. அது வந்து எப்ப நடக்கும்னா, not when you start praying, not when you are going through the trials, only when you get that result you will go there. Okay. Okay, so it's quite a big journey. It's not a small thing, it's a big journey. So நான் என்ன சொல்றேன்னா, you do one thing, நீங்க don't get obsessed with that thing. இப்ப என்ன எல்லாம் சில பேர் 24 hours அதை யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதுதான் கண்டினியூஸ் பிலீவிங் நினைச்சுக்கிறாங்க.
உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்குது Mhm. வந்து ஓகே. அண்ட் அண்டர் சிவியர் ப்ரெஷர் தே கீப் ரிப்பீட்டிங் கன்ஃபெஷன்ஸ். Mm. ஸோ அதை தான் வந்து ஓகே இதுதான் ஸ்டாண்டிங் இன் ஃபெய்த் நினைச்சுக்கிறாங்க. Mm. தட் இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன் ஃபெய்த். ஸ்டாண்டிங் இன் ஃபெய்த் இஸ் நீங்க வந்து ஓகே ஒரு அளவுக்கு மேல உங்களால முடியல, இட்ஸ் கெட்டிங் ஓவர்வெல்மிங். ஏன்னா அது நடக்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. யுவர் ஓன் சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் குவெஸ்சனிங் யூ. Yes. இப்ப ஒரு டிலமா இருக்கு. இப்ப இதை கிவ் அப் பண்றதா, அப்பனா ஃபெய்த்ல நிக்காத மாதிரி நமக்கு தோணும். ஆமா. இதை கண்டினியூ பண்ணா யூ லுக் லைக் a total idiot to yourself. அதுல காண்டம்னேஷனும் நமக்குள்ள வருது. கரெக்ட். சோ இப்படி ரெண்டு வந்துருக்கு பாத்தீங்களா. இங்கதான் வந்து ஜீசஸ் தி ரைச்சியஸ் who is the high priest, he comes into the picture. Okay. who intercedes for us, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் நாம இன்ன விதமா விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அறியாது இருக்கிறபடியால் we don't know how to pray. The Spirit himself prays with groanings that cannot be uttered. So இங்கதான் வந்து you shift all this pressure to him. Okay. And you don't அப்படி பண்றதுனால when you are saying Lord எனக்கு இது முடியல, என்ன I still want to believe, I still want to make this happen, but என்னால இது முடியல, இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, so I am giving it into your hands அப்படின்னு சொல்றது வந்து it's not point of giving up. Okay, so I'm not letting go, but I'm allowing him to take over. ஏன்னா this journey itself is not a solo journey at all. Day ஒன்ல இருந்து. Okay. That's the lie of the devil. Okay. You are fighting alone. அதாவது எப்படி ஒரு பிக்சர் கொடுத்துறானா டெவில் வந்து நிறைய பேருக்கு, ஒரு ஆத்லீட் வந்து ரன் பண்ணும்போது அவர் மட்டும் தான் ரன் பண்ணுவாரு. ஆமா. For whatever reason he stops, that's it, the whole race stops. Yes. அப்படி இங்க கிடையாது. He is our co-laborer. Okay. நம்மளோட லேபர் பண்றாரு. He doesn't just direct our thing. It's an interesting thing. He is the referee, but he is also our partner. Okay. ஒரு டைமென்ஷன்ல he is the judge, other dimensionல he is working with us. ஓகே. சோ அதனால வந்து நீங்க இத பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆன 50-50 எடுத்துப்போம். ரெண்டு சினாரியோ பார்ப்போம். ஒருவேளை நீங்க ராங்காவே இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் what God does is when you hand it over to him, he replaces it with something else. அதாவது என்னோட desire அதுவே if at all that desire is wrong, அந்த ஆங்கிள் நான் பேசுறேன். if at all it is wrong, because you given to him, அவர்ட்ட கொடுத்ததனால அவர் அதை சரி பண்றாரு எடுத்து. Okay. Okay. if it is right ன்னு வச்சுக்கோங்க, he reinforces it to you in a very powerful way. Okay. Where nobody can take it away from you. Okay. Okay. So in the entire faith journey, one thing we should never forget is God is walking with us. Okay. And he is the partner in this journey. நம்ம கூட ஈக்குவல் பார்ட்னரா அவர் இருக்காரு. Okay. ஏதோ அவர் வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவர் ஜட்ஜா இருக்காரு, நம்மள பாத்துட்டு இருக்காரு, ஒரு நோட் புக் வச்சு நம்ம முடிக்கிறோமா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா ஏர்லியர் டேஸ்ல சில ப்ரீச்சிங்ல இந்த எரர் இருந்திருக்கு. சில பேர் ப்ரீச் பண்ணதுல இந்த ஃபெய்த் ஜர்னியை வந்து அதாவது நம்ம மேல ஃபுல் ப்ரெஷரே போட்டாங்க. அதை வந்து அவங்க இன்டென்ஷனலா பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் இட்ஸ் எண்டட் அப் லைக் தட். பட் பிப்ளிக்கலி தட்ஸ் நாட் ட்ரூ. ஆமா, ஏன்னா ஃபைட் தி குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் தான இருக்கு பிரதர். சோ we think this is ours to fight. இதுல காட்க்கு ஒரு பெரிய ரோல் இல்லன்னு யோசிக்கிறோம் நினைக்கிறேன். ஆமா, அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஓகே. ஓகே. அதனாலதான் வந்து அந்த ஃபைட் தி குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த்ன்றத உடைய அர்த்தம் என்னன்னா, if you are going strong in faith, no problem. And if you are getting results in your way, no problem, you can continue your faith. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. The moment you are struggling, you hand it over to God, who is your co-partner. Okay. The planes பாத்தீங்கன்னா most planes have two pilots. If at all there are என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில சினாரியோல வேற ஒரு பைலட் வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு சடனா, or some kind of struggle அவர் இருக்காரு அப்படின்னும் போது the rule is to hand over the complete control to the co-pilot, the other pilot. So see, the end of the day plane land ஆனா போதும், இந்த பைலட் ஓட்டாரா அவர் ஓட்டாரா, that's not the question here. Same way God is our co-pilot. Okay. So Jesus is our co-pilot. So our plane வந்து நம்ம ஓட்ட முடியாம இருக்கோம்னாலே வந்து முடிஞ்சிச்சு இல்ல. We have to just follow the rule. The rule is hand it over to him. Okay. I hope I answered your question. Is that correct? Yes. Thank you, brother. Thanks a lot. Okay.
யூஸ்வலி நான் வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல இந்த மெசேஜஸ் கேட்கும்போது நல்லாவே எனக்கு வளர்ச்சி தெரியுது. எனக்கு யூஸ்வலி எனக்கு எப்படி இருக்கும், கடவுள் பதில் தருவார் அப்படின்னா ட்ரீம்ஸ் மூலமா பதில் தருவாரு. ஆனா அந்த இதுல இப்ப என்ன அது இம்ப்ரூவ்மெண்டா என்னன்னு தெரியல. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் சிக்கா இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிடுறாங்கன்னு வைங்களேன். அப்படி ஒரு சினாரியோ வருது அப்படின்னா முந்தின நாள் அல்லது ஃபியூ டேஸ் முன்னாடி அவங்க வந்து ஏதோ ஒரு சைன், இந்த சென்ஸ் அவங்க ஃபேஸ் ஏஞ்சல் மாதிரி மாறுறது, அல்லது வந்து அவங்க ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வருது. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இப்ப வந்து எனக்கு 2-3 ட்ரீம்ஸ் அப்படி வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்தோன்னே எனக்கு அது இப்ப புரியுது. தேவன் காட்டுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னா தேவன் காட்டுற நம்ம அவருக்கு சுகத்துக்கு தானே நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்படி ஏன் வந்து அது வந்து நெகட்டிவா முடியுது? அது வந்து ட்ரீம்ஸ்ல வர காட்டிடுறாரு வேற. இது எப்படி நான் வந்து அதை எடுத்துக்கிறது? இப்ப ரீசெண்டா நேத்தே கூட ஒரு ட்ரீம் பார்த்தேன். அது வந்து ஒயிட் ட்ரெஸ், வெரி பியூர். அது வந்து வண்ணாலால வெளுக்க முடியாத இதுன்னு சொல்றவங்கள ஒயிட், அந்த அளவுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ்ல ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அந்த ஆள் அசைறாங்க. பட் அந்த துணியில படுத்திருக்காங்க. சோ அத பார்த்து நான் வந்து 2-3 நாள் தான் ஆச்சு. பட் ஒருத்தவங்க சிக்கா இருக்காங்க எங்க ஃபேமிலியில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு அது வந்து இது நான் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ எனக்கு அதுல ஹெல்ப் தேவைப்படுது பிரதர். ஓகே, அதாவது உங்க ட்ரீம்ஸ் வந்து எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்க மனது புதிதாக்கப்பட்டிருக்கோ, உங்க மைண்ட் எந்த அளவுக்கு ரினியூ ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு உங்க ட்ரீம்ஸ் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு பேச முடியும். ட்ரீம்ஸ் மூலமா. அதனால ட்ரீம்ஸ் ஒரு லிமிட் இருக்கு, சரியா? சோ ட்ரீம்ஸ் வந்து நம்ம ட்ரீம்ஸ் வர்றது எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, உங்க மனது புதிதாக்கப்பட்ட அளவுக்கு தான் அது கிராஸ்ப் பண்ண முடியும் ட்ரீம் மூலமா. அதனாலதான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுடைய ஃபைனல் அண்ட் இதா இருக்குது எப்பயுமே. ஓகே, சோ இன்னொன்னு, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க நீதியிலே வளர்ந்துக்கிறீங்க, ரைச்சஸ்னஸ்ல. இப்போ வந்து இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பொறுத்தவரை நீங்க யாரு, ஹூ ஆர் யூ அப்படின்ற கேள்வி. அதுக்கு பதில் வந்து உங்க நீதியின் அளவை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த பூமியில நடக்கிற காரியங்களுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்றத உங்கள் நீதியின் அளவை வச்சுதான் கண்டுக்க முடியும், அறிஞ்சுக்க முடியும். சோ நீதியின் அளவின் உயரங்கள் எங்க போகுதுன்னா, எந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த பூமியில நடக்கிற காரியங்கள், இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய மரணமோ ஏதோ வந்து நீதியிலே வளரும் போது, வளர்ந்திருக்கும் போது நம்ம அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீதியிலே வளராமல் இருக்கும் போது நம்ம அதை வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதுதான் எனக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ ஸ்பெக்டேட்டரா இல்ல இன்ஃப்ளூயன்சரா, அதான் கொஸ்டின். வேடிக்கை பார்ப்பவரா இல்ல அதை வந்து மாற்றத்தை செய்யக்கூடியவரா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆளா, அதுதான் கொஸ்டின். சோ எப்படி நம்ம எல்லாருமே ஸ்பெக்டேட்டர் பை டிஃபால்ட், வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் உலகமே இருக்குது. சோ என்ன நடக்குதுன்னு எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் எங்க போனார், அவர் எங்க போனார், இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னாரு, இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்ம அப்படி அந்த இடத்துல வைக்கல, நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களா வச்சிருக்காரு. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நாம் நீதியிலே வளர வேண்டும். இப்ப என்னன்னா, சில விஷயங்கள் நீங்க யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் வரும், நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு வரும். அப்புறம் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் தேவையில்லாம அப்படின்னு வரும். நமக்கு இங்க ஒன்றும் கண்ட்ரோலே இல்லையே. இப்ப தாவீது வந்து அந்த யுத்த களத்துக்கு போறான். அப்ப அந்த சத்தம் வந்து தாவீதுக்குள்ள இருந்து வரல, வெளியே இருந்து வருது. அவன் அண்ணன் வந்து கேக்குறான், உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேக்குறான். நமக்கே வந்துரும் சில, நமக்கு என்ன இங்க வேலை, நம்மளால எதாவது பண்ண முடியுமா, இங்க ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம என்ன நடக்கிறது பரிதாம வேடிக்கை தான் பார்க்கணும், நமக்கு எதுக்கு இங்க நம்ம இருக்க வேணாம், வேற இடத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறோம், இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிடுறோம். ஏன்னா நம்ம ஸ்பெக்டேட்டர்ன்றது இருதயத்துல பதிஞ்சிருக்குது. சோ அதுல இருந்து நம்ம நீதியை நடப்பிக்கிற உலகமா இருக்கும். அது நீதி எப்படி நடப்பிக்கிறது அப்படின்னா, நீதியை
அறிய வேண்டும், நீதியிலே வளர வேண்டும். நீதி அப்படின்றது ஒரு லைன்ல சொல்லணும்னா உங்களுடைய உரிமைகள், உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ், உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், உங்களுக்கு இருக்கிற ஆளுகை, இது எல்லாமே நீதியில வருது. நீங்க யார், உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கும், ஸோ இதுல வளர்றது, நீதியிலே வளரணும். நீதியிலே தேறினவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதியில நீங்க வளர வளர உங்க ட்ரீம் மாற ஆரம்பிக்கும். இறந்து போற மாதிரி வராது, நீங்க உயிரோட எழுப்புற மாதிரி வரும். ஓகே, அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு இது, இப்போ அந்த ட்ரீம் வருதுல்ல, வரும் பொழுது இறந்த மாதிரி இல்ல, சம்திங் லைக் டிஃப்ரெண்ட், யூனோ, மேல இருந்து அவங்க கீழே போற மாதிரி, ஐ மீன் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க, ஆனா அவங்க கீழே இறங்கி போற மாதிரி, இப்படி இந்த மாதிரி. அப்ப நான் அந்த அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு பார்க்க மாட்டேன், இறந்த பிறகு பார்க்க மாட்டேன். இதை முந்தின சீன் இருக்கும்ல, அதுதான் நான் பார்த்திருப்பேன். அப்போ எனக்கு தேவன் எப்படி ஞாபகப்படுத்துவாருன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் காதுல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு லேசா ஒரு இது, இந்த ட்ரீம் ஞாபகம் வரும். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்னா, அதான் நான் ஜெபிச்சாச்சுல்ல, அது தேவன் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அத ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாது, எனக்கு இனி அதுல கண்ட்ரோல் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. சோ நான் அதுக்காக ரொம்ப உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டேன், அதை அப்படி விட்டுருவேன். மேபி அந்த இடத்துல தேவன் ஞாபகப்படுத்தும் பொழுது மேபி இன்னும் அந்த நீதியில நான் இன்னும் ஸ்திரப்பட உள்ள போயிட்டு அதுல மேபி I can pray for that. Yeah. Okay. Thank you brother. ஆக்சுவலா லாஸ்ட் கொஸ்டினுக்கு கொஞ்சம் ரிலேட்டடா தான், பட் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அதுல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப அந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் பிலீஃப் மாதிரி, அந்த அவ ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப சிக்கா இருந்த மனுஷன். ஆனா என்னன்னா, அப்படி இருக்கிறச்ச நான் உங்களோட இது அந்த மெய்ப்பர், கிறிஸ்து மெய்ப்பரா இருக்கிற அந்த சீரியஸ் பிளஸ் இல்லாதவர்களை இருந்து அந்த டாபிக்ல உள்ள எல்லாமே அவளுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு, நீ இந்த தயவு செய்து நீ கேளு, இதுல நம்மளோட பிலிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிலாம் நான் அவளுக்கு அனுப்புவேன். இன்னொன்னு நான் என்னன்னா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் நானும் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பா கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவாங்க, ஹீஸ் அ பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லிலாம் அவன் ஒவ்வொரு வாட்டியும் அவ பேசும்போது நான் அப்படி சொல்லுவேன், இல்ல நான் நம்பிக்கையா தான் இருக்கேன், விசுவாசத்துல தான் இருக்கேன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் அந்த பையனும் அப்படிதான் இருந்தான். பட் அவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு அவ என்ன கொஸ்டின் கேக்குறான்னா, எனக்கு காட் பேசினாரு, நான் ப்ரே பண்ணும்போது நிச்சயமா அவனை கூட்டிட்டு வருவேன், இப்ப மரணம் இல்ல பள்ளத்தாக்குல போனாலும் அவன் செத்து போற நிலைமையில நான் அவனை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி கடவுள் எனக்கு பேசினாரு. நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு வார்த்தைகள் மூலமா பேசினாரு. அப்போ அது பேசினது யாரு? அது காட் இல்லையா? அப்ப நான் அதை நம்பிதானே இருந்தேங்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின் பண்றான். நம்பர் 1. இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. என்ன எனக்கு குழப்பம்னா, நம்ம ஒருத்தவங்களுக்காக ப்ரே பண்றோம், இல்ல நம்மளே இறந்து போறோம்னு சொன்னா நம்மளுடைய அந்த ஸ்பிரிட் இல்ல, நம்ம இறந்து போற அந்த பவர், அதாவது ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அதை கண்ட்ரோல் எடுக்கிறது இஸ் இட் த காட் ஆர் சேட்டன்? அதாவது இறந்து போறாங்கன்னு சொன்னா அது அப்பா கையில தானே கண்ட்ரோல் இருக்கும், அவர் தானே சுப்ரீம். அப்போ ஒரு 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 ஃபேமிலிய உருகுலைக்கிறது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமா? ஏன்னா ஃபேமிலி அவர் கிரியேட் பண்ணது. அப்புறம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு யங் விடோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கொஸ்டின் அடிக்கடி வர்றது உண்டு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க கடவுள் என்ன இப்படி எல்லாமா குழந்தைங்களை அனாதையா விட்டுட்டு இப்ப ஹஸ்பண்டை பிரிச்சு போறதுக்கு அதுக்கு ஒரு தேவ நோக்கம் இருக்கு, சித்தம் இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு அலையறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இப்ப ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர், ஏன்னா அதுல கிளாரிட்டி இல்லை இல்லையா எனக்கு. அதனால எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அது அந்த கண்ட்ரோல்ல நான் கேட்கிறேன், எனக்கு சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல கொஸ்டினை. அதாவது இறந்து போறாங்கன்னு சொன்னா அந்த உயிர் சொல்றோம் இல்லையா, அது அப்பா கிட்ட தானே அந்த போகுது, அதாவது அவர் தானே அதை கண்ட்ரோல் எடுக்கிறாரு, இல்ல அந்த உயிர் எடுத்தது சத்ருவா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் இந்த நார்மலா அந்த ஓல்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த பேப்டிசம் எடுக்கிறாங்களா, அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கல்ல பிரதர், அது அதுக்கப்புறம் அவங்க பண்ற காரியங்கள், அதாவது காடுக்கு அகென்ஸ்டா பண்ற காரியங்களுக்கு
நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். அதாவது இது வந்து சின்ன, இது பண்ணக்கூடாது, ஏன்னா இது இட்ஸ் அ கமிட்மெண்ட் டு த காட், கவர்னன்ட்குள்ள நீ போற, அதனால செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்றது மூலமா இல்ல, எப்படி அவங்கள வந்து நம்ம கைட் பண்றது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம பசங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படி பயசா இருந்துட்டு நான் எடுத்தே ஆவேன், கடவுள் மேல நான் வச்சிருக்க பிலீஃப் கட்டாயம் நான் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி மூழ்கி எடுத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தே ஃபேஸ் த வேர்ல்டு, எல்லா காரியங்களும் அவங்களுக்கு வருதுங்கிறப்போ தே கெட் டைவர்ட்டட். பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, எல்லா சாங்ஸ் எல்லாம் பார்க்க தான் செய்யறாங்க. இந்த மாதிரி உட்காருன்னு சொன்னாலும் உட்கார வச்சு கேட்க வைக்கிறேன். பட் என்னன்னா கொஞ்சம் அந்த டைவர்ஷன் இருக்கிற வச்சு அவங்கள நம்ம கொண்டு வர்றது வந்து காதை பிடிச்சு திருக்கி கொண்டு வர ஸ்டேஜ்ல பசங்களும் இல்லை, நல்லா வளர்ந்துட்டாங்கிறப்போ நம்ம வந்து எப்படி அவங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். அஃப்கோர்ஸ் காட் ஸ்பீக்ஸ் டு மீ, உன் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன், ஐ வில் பி தேர் ஃபார் யூங்கிற மாதிரிலாம் எனக்கு அருமையா வார்த்தை எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வச்சுதான் நான் ப்ரேயர் பண்றேன். பட் அவங்கள வந்து என்ன மாதிரி நம்ம வந்து அவங்கள லீட் பண்ணணும், இந்த 2 கொஸ்டின் ரெண்டுமே வேற வேற தான். பட் முடிஞ்சதுதான் சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பைபிள் எங்கேயுமே என்ன சொல்லனா டெத்து வந்து ஆண்டவர் தான் கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்லல. இன்ஃபேக்ட் ஜீசஸே சொன்னாரு, the thief comes to steal, kill and destroy சொன்னாரு. காஸ்பல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காட் இஸ் இன் கண்ட்ரோல்ன்றது காஸ்பல் கிடையாது. காட் வந்து மேனுக்கு கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாருன்றதுதான் காஸ்பல். அதனாலதான் நான் முதல்ல ஆன்சர் எல்லாம் பண்ணும்போது நாலேஜ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவர் நம்ம ஆளுகை அதிகாரம் எடுத்துக்கொள்வதற்கு எல்லாமே அவர் செஞ்சுட்டாரு. ஸோ அந்த நாலேஜ் அண்ட் ரெவலேஷன்ல வளரும் போதுதான் நீதியில நம்ம வளர்றோம். அந்த நீதியில வளரும் போதுதான் நம்ம அத்தாரிட்டி எடுக்க முடியும். ஸோ த காஸ்பல் இஸ் அபவுட் அத்தாரிட்டி given to man, man's authority, not God's authority. காடுக்கு அத்தாரிட்டி இருக்குன்றதுக்கு காஸ்பல்னு ஒண்ணு தேவையில்லை. ஒரு இயேசு வந்து மரிச்சு அது ஒரு பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுத்து சீஷர்களுக்கு ஆவியெல்லாம் அனுப்பி பண்ணணும், பரிசுத்த ஆவியை கொடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் காட் சுப்ரீம்ன்றதான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்களே. பேர் தான் வேற பேர்ல சொல்லிட்டு இருக்காங்க, பேர் தெரியாதுன்றாங்க, இல்ல நிலம சொல்றாங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சுப்ரீம், அவர் ஆல் பவர்ஃபுல், அவர் ஆம்னி போட்டன்ட்ன்றதுல வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களுமே ஒத்துக்குது அந்த கான்செப்ட. யோபு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு. அதுதான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. உலகத்துல ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அது எப்படி பிசாசுக்கு எடுத்து போட்டா, அதை எப்படி இயேசு கிறிஸ்து சரி பண்ணாரு, அதெல்லாம் யோபுக்கு தெரியாது. அதனாலதான் அவனு வந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே, சோ காஸ்பலே என்னன்னா அத்தாரிட்டி இஸ் given to us. நமக்கு வல்லமை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, அவர் உயிர் தெழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அதை வந்து நம்ம கையில திருப்பி விடுறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும், நானும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்ப அந்த பிரதருடைய அந்த இறந்து போயிட்டார் ஒருத்தர்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி டெத்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, சிஸ்டருக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி கேட்டவங்க அவங்க கேட்ட கேள்வி அதே தான் பதில் தான். we have not learned to take authority. You are right, God doesn't want to ஒரு ஃபேமிலி போய் ஒரு உடைக்க நினைப்பாரா? அவருக்கு உடைக்க நினைக்கிறாரு. அதாவது ஒரு சின்ன குழந்தை இறந்து போகுது, இல்ல ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு, மனைவி இறந்து போறாங்க, இது வந்து இது தேவனுடைய திட்டமே கிடையாது. அவர் அதுல பிரியப்படுறதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை, அதை அவர் செய்யறதும் இல்லை. சோ யோபு இப்படி சொன்னதுக்கு ஆண்டவர் யோபு திட்டுறாரு. எங்க எடுத்து சொன்னா இப்படி என்ன சொல்லி அவங்க கேட்பாங்க, டேக் அத்தாரிட்டி. ஏன்னா when you take authority and pray, I hope நீங்க சொல்றது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், somebody in a blood relation. So take authority and pray that நீங்க பேசுற வார்த்தைகள் அத்தாரிட்டி வேர்ட்ஸ் அவங்களுக்குள்ள போகணும்னு ஜெபம். That is the only way. The end of the day it all revolves around dominion and authority. ஸோ அந்த டொமினியன் அத்தாரிட்டி செயல்படுறதுக்கு என்ன வேணும், அதை பத்தின நாலேஜ் வேணும். அப்புறம் தைரியம் வேணும்னா ரைச்சஸ்னஸ் வேணும். அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து நீங்க பேசி புரிய வச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எஸ்பெஷலி க்ரோன் அப்ஸ்ட்டு நீங்க ஒன்றுமே பேச முடியாது. சின்ன பிள்ளைங்கிட்டே பேச முடியல, க்ரோன் அப்ஸ்ட்டு போய் என்ன பேசுறது? ஒன்லி வேஸ் டேக்கிங் அத்தாரிட்டி. ஆனா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கு. அது ஒரு அத்தாரிட்டி என்னன்னா, நீங்க சொன்னா அவங்க கேட்கணுன்றதுக்கே அத்தாரிட்டி எடுத்தா தான் கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு பெர்வர்ஸ் ஃபாலன் வேர்ல்டு இல்லையா? ஸோ அதனால அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் இழுத்துட்டு போகுது. ஸோ பீப்புள் ஹூ ப்ரே இன் த ஃபேமிலி ஹூ ஆர் கனெக்டட் வித் காட், அவங்க தான் அவேரா இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது.
டிராக் ஆகிட்டு போயிட்டு இருக்கவங்களுக்கு எங்கிட்டு போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. ஜெபம் பண்றவங்களுக்கு தெரியும், ஏன்னா தே ஆர் கனெக்டட் வித் காட். தே வில் கெட் ரெவலேஷன், ஐடியா என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்க தே கேன் டேக் அத்தாரிட்டி. So I think you are able to see what is going on, so you can take authority and pray. Hope I answered. Only a small thing that I sent a message about this fear, sudden fear வருது, sometimes daily வருது, and எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. Mostly it is connected with my perceived, or what I perceive that I'm not adequately done something with what the Lord has said, or நீ நிறைய பைபிள் வாசிக்கல, இது ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு சம்டைம்ஸ் ரேண்டமா கூட இருக்கும். ஆனா பை 9 o'clock நைட்டு தான் அதெல்லாம் ஃபியர்லாம் வருது. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்க போறோம், நம்ம இந்த நாளெல்லாம் நம்ம பைபிள் படிக்கல, இது பண்ணல, நாட் இனஃப், தட்ஸ் த திங் ஐ ஹவ் ஃபவுண்ட். பட் அதை எப்படி காம்பேக்ட் பண்றதுன்னு தெரியல. am I becoming presumptuous ன்னு ஒரு இது இருக்கு. The other question, as I was listening to Priya sir, first question வந்து it's conscience is creating all of that. Okay, so but there is a place of correction also, yeah, but there's a place of correction also la. நம்ம வந்து correction happens when you pray or when you go to the word. Okay, correction, godly correction. Godly correction doesn't come as a pressure. அவர் சொல்லி நம்ம செய்யல, நம்ம அவர் சொல்லியும் சிலதை நம்ம செய்யாம விட்டுறோம்ல. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்டியன் லைஃப் வந்து நம்ம சில சமயத்துல you want to do it but you're still Christian life is based on what Jesus did. Okay. Our error is the only one error. அவர் என்ன செஞ்சாருன்றத சரியா அறியாம இருக்கிறதா நம்ம error. Even when you are doing wrong, even when we feel hello, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பண்றது பண்ணாதது இதெல்லாம் ரெண்டாவது. ஓகே நம்ம பண்ண வேண்டியது என்ன? பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், knowing what he did and growing in that revelation. அதுதான் முக்கியம், அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். ஓகே. ஆனா இதுவே சரியா புரியாதனால கிறிஸ்டியன் லைஃப்னா என்னன்னு என்னத்தனமோ சொல்லி கொடுத்து நம்ம ரொம்ப நாள் அதுல கேட்டுட்டோம். அதுதான் இப்ப பிரச்சனை. So it keeps coming up although we know we are righteous. You have to learn to ignore this. Okay, but go to the word and the blood. Okay. அத மட்டும் பண்ணிட்டே இருங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வர அக்யூசேஷன் வந்து நீங்க என்ன பண்ணாலும் வரும். நீங்க பைபிள் படிக்கலன்னு வரும். ஆமா. படிச்சீங்கன்னா சரியா படிக்கலன்னு வரும். கரெக்ட். சரியா? படிக்க வேண்டியது படிக்கல, வேற ஏதோ படிக்கிறீங்கன்னு தோணும். நாட் இனஃப் தான் எனக்கு எப்பவுமே நாட் இனஃப் தான் நீ பண்ணது. நாட் இனஃபே வந்து காட் வந்து வர்றதே கிடையாது. இனஃப்ன்றதா அவர்ட்ட இருந்து வரும். See, அதான் சொல்றேன், நம்மளோட ஏதாவது கிறிஸ்டியானிட்டியவே வந்து ராங்கா இது பண்ணி வச்சிருக்காங்க. Okay, years of listening has tuned us to this. Yes. அதாவது people ஏதாவது என்னன்னா நிறைய பேர் வெறும் இவாஞ்சலிஸ்டா இருக்க வேண்டியவங்க எல்லாம் பைபிள் டீச்சர் ஆயிட்டாங்க. அதான் ப்ராப்ளம். பைபிள் டீச்சர் ஆகி தாறுமாறா பைபிளை படிச்சு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து people are chained in bondage. Okay, so ஒருத்தன் வந்து பாவம் செய்யாம இருந்தானா let him go to the blood. ஒருத்தன் பாவம் செஞ்சானா let him go to the blood. ஏன்னா அது ஒண்ணுதான், வேற வேலையே கிடையாது. Okay. Growing in that finished work revelation தான் இதுல blood தான் main இல்லையா? So we go back to the blood again and again. உங்க கான்ஷியஸ். Yes. See, you don't reply every accusation, you plead the blood. The blood will reply. ஒண்ணும் பண்ணலன்னு வருதுல, வாயை திறந்து இயேசுவின் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் சிலுவைக்காக ஸ்தோத்திரம், இயேசு என்னுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயிக்கிறது. ஓகே, நம்ம சரியா இருக்கோமா? நம்ம இன்னைக்கு போதுமாலும் ஜெபணுமா? நம்ம 2 மணி நேரம் ஜெபணுமா? 1 மணி நேரம் ஜெபணுமா? See, I advocate people praying for hours. I don't deny that. But at the same time, very same time, why do you pray? அது இருக்குல்ல, you pray to grow in the relation. Okay.
வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆ. வேற எதுக்காகவும் ஜெபம் பண்றது, நான் நல்லா இருக்கேனா, நான் ஒழுங்கா இருக்கேனா, நான் சரியா இல்ல, நான் என்னைய தாழ்த்தணும், நான் என்னை என்ன உடைக்கணும், என்னமோ கரெக்ட். என்கிட்ட சரியில்லை, என்னமோ என்கிட்ட சரியில்லை. ஐயோ மொத்தமாவே சரியில்லை, அதனாலதான் இயேசு சிலுவை மறிச்சார். அதாவது நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே அப்படின்னு பவுல் எழுதுறாரு. பாவிகளா இருக்கன்னா அவர் அந்த ஆள் பாவியா வரந்தான், அந்த ஆள் நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், அவனை சேர்த்தா எழுதுறான். அப்ப என்ன சொல்ல வரான்னா, நான் நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ண விஷயம் இல்லப்பா, தேவனுக்கு குறையற்றவனா நான் காணப்பட்டாலும் கூட பாவிகளா இருந்தோம். That the reverse is also true. So இன்னைக்கு வந்து நம்ம we may mess up. See, we are all improving, we are all growing. Okay, see, one thing தான் வந்து unpardonable sin. There is only one unpardonable sin. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, counting the blood of Christ as common. Hebrews 10ல வருதுல, என்னைக்கு blood எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி உங்களுக்கு தாட் வந்தா அது பிரச்சனை. அதான் ஒண்ணுதான் வந்து unpardonable sin, or that's the only problem today new covenantல. என்னைக்கு நீங்க கிராஸ் பிளட் எல்லாம் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, அது எனக்கு தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சிலுவை இல்லாமலே நான் நல்லா இருக்கேன், அது இல்லாமலே எனக்கு சில நல்லதெல்லாம் இருக்குன்னு நினைச்சாதான் பிரச்சனை. கிரைஸ்ட் இல்லாம அது ஒண்ணுதான் இஷ்யூ. ஆனா இவங்க சொல்லி கொடுத்தது அதை தவிர எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. பிளட் பத்தி நீங்க கிராஸ் பத்தி திங்க் பண்ணாம உங்களை பத்தியே திங்க் பண்றதுக்கு எக்கச்சக்க டீச்சிங்ஸ் வந்து வருஷக்கணக்கா ஓடி இருக்கு. That is a problem. Okay, so this is also நம்மளே பாத்துக்கிறது மாதிரி தான். அப்போ நம்ம பிளட் பார்க்காம நீங்க ஒன்னு ஒரு ஏரியா சீரியஸா வொர்க் பண்ணணும். என்னன்னா, இப்ப நான் என்னைய பத்தி நினைக்கிறதோ என் ஸ்டேட்டோ முக்கியம் இல்லைன்றத அந்த ட்ரூத்தை உங்களுக்குள்ள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அது ஒண்ணு நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த அட்டாக் வருது. ஆமா, this is not just you, anybody from ஒரு 10-15 நிமிஷம் சர்ச் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலே இப்படி இருப்பாங்க. ஏன்னா அது அங்க வந்து அது திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. நீ சரியா இருக்கியா, எதுக்கும் செக் பண்ணி பாத்துக்கோ, எங்கேயோ தவறி இருப்போமோ. யோபு அப்படிதான் இருந்தான், ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட பைபிளே இல்ல, பினிஷ்ட் ஒர்க்லாம் அவனுக்கு தெரியாது, இன்னும் நடக்கல சிலுவை. அவன் அப்படி இருந்தது பரவாயில்ல, நம்மளும் அப்படி இருக்கிறதா பிரச்சனை. ஓகே ஓகே, இதுல ஒரே ஒரு சாட்சி இல்ல, வாட் ஐ ஃபவுண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் அபவுட் த பிளட். இந்த சில காரியங்கள் நமக்கு நடந்திருக்கு நெகட்டிவா, இல்லாட்டி ஏதாவது ஈவன் ட்ரீம்ஸ் எதுனால பேசு, இதுக்கு வந்து மெமரிஸ், அந்த ஒரு ஸ்டிங் ஆஃப் த மெமரிஸ் ஆர் தேர். ஐ ஃபவுண்ட் அப்ளையிங், அது நடந்து முடிஞ்சிருக்கோம், எல்லாம் முடிச்சிருக்கோம், ஆனா அந்த ஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கு மனசுல. அதுக்கு இந்த பிளட் அப்ளை பண்றது நான் வந்து ஐ எம் ஃபைண்டிங் இட் வெரி யூஸ்ஃபுல். அந்த மெமரி தான் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இல்ல, அந்த மெமரிக்கு பிளட் வந்து யூஸ் பண்ண ஐ ஜஸ்ட் ஏன் அப்படினா blood contains another memory, the memory of the cross. Where this was dealt with already. Okay, so இந்த மெமரி அந்த மெமரி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருது, பண்ணோனே நமக்கு கிளியர் ஆயிடுது. Amen. I found the memories carry more sting than the event itself. So on the memories and the dreams liyum அப்படிதான். So I just wanted to share that, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். I think நவீன் பிரதர் ஒரு क्वेश्चन கேட்காரு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து நான் ஆக்சுவலா மினிஸ்ட்ரியில இருக்கனால எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல மட்டும் ஒரு கேள்வி இருக்கு. இட்ஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து நல்லா பவர்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணணும் ஆசை. ஏன் அந்த ரீசன் அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறனால நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா செஞ்சாதான் பெரிய பெரிய ஆத்மாக்கள் கண்டிப்பா அறுவடை செய்ய முடியும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, சில பேர் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, அதுக்கு அந்த அழைப்பு இருக்கணும், சில பேர் அந்த வரங்கள் பெற்றிருப்பாங்க, சில பேர் பெற கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு சில டீச்சிங் இருக்கு. பட் நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு கத்து என்ன உணர்த்தணும் அப்படின்னா, வாஞ்சையா தேடினா எல்லாமே கிடைக்கும்னு அந்த வசனத்துல எண்டிங்லேயே அது போட்டிருக்கு. என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்ப நான் வந்து இன்னுமே நான் பார்க்கல, இட்ஸ் லைக் நான் இந்த விஷயம் அவ்வளோ பார்த்தது கிடையாது, நான் யாரையும் போய் ஹீல் பண்ணது கிடையாது அவ்வளவா. பட் ஆனா ஒரு ஆசை இருக்கு, எப்படியே செய்யணும் கத்திருக்காங்க நிச்சயமா அப்படின்னு ஒரு ரொம்ப டிசைர் இருக்கு. என்ன ஆயிருது அப்படின்னா, மைண்ட் வந்து ஒருவேளை நமக்கு அந்த அழைப்பு இல்லையோ, ஒருவேளை என்னோட கிஃப்ட் வந்து டீச்சிங்கா இல்ல என்னோட ப்ரீச்சிங் மட்டும் தானா, ஹீலிங் இல்லையோ, ஸோ அந்த மாதிரி கேள்வி வரும். இட்ஸ் லைக் எப்படின்னா, நம்ம டிசைர் பண்ணவா வேண்டாமா, இல்லை அப்படியே விட்டுலாமா, எதுக்கு தேவையில்லாம போட்டு மண்டே குழப்பிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால இது ஒரு கேள்வி. இது ஒண்ணு இந்த இதுக்கு.
நெக்ஸ்ட் சேம் ஸ்பிரிட் பற்றி தான். லைக் எப்படின்னா டெவலப்பிங் ஸ்பிரிட் எப்படி பண்றது. லைக் இப்போ நான் என்ன பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். நான் பொதுவாக நான் கத்துக்கினது என்ன அப்படின்னா பைபிள் ரீடிங், ப்ரேயர், ஸ்பீக்கிங் டங்ஸ், இது 3 வந்து ரிப்பீட்டடா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதே சில டைம்ல வந்து ரிச்சுவல் மாதிரி ஆயிருதோ எனக்கு தோணுது. சரி பண்ணிட்டோம், ஓகே முடிஞ்சு அவ்வளோதான். பட் ஆனால் பெரிய ஒரு சேஞ்ச் என்னை பார்த்த மாதிரி தெரியல. லைக் இப்படிதான் இருக்குமா, இல்லை டெய்லியும் பண்றது வந்து கரெக்ட், டெய்லியும் பண்ணணும் கன்ஃபார்ம், அது இல்லை நான் சொல்ல வரல. பட் ஆனால் டெய்லி பண்ண இட்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா, ஏன்னா டெய்லி தான் பண்றோம், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் செஞ்ச மாதிரி தெரியல நமக்கு அப்படின்னு தோணுது. ஸோ 2 கொஸ்டின் மட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன? சாரி, எனக்கு செகண்ட் கேட்ட கொஸ்டினுக்கு மைண்ட்ல ரொம்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து நான் மினிஸ்ட்ரியில இருக்கறனால பவர்ஃபுல்லா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா அந்த கேள்வி என்னன்னா, மெயினா இந்த வரங்கள் பெற்றவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து சில பேர் ஸ்பெஷல் அழைப்பார், எல்லாருக்கும். ஓகே 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 ரிமெம்பர். ஓகே ஓகே சரி. அதாவது என்னன்னா, இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் அது இருக்குதுன்னு சொல்லி. அது ஊழியங்கள்ல மட்டும் இல்ல, ஈவன் பிலீவர்ஸ் லைஃப்லயும் அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. அது வந்து பலவிதமான கிஃப்ட்ஸ் இருந்தாலும் அதோடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, கிங்டம் ஆஃப் காட் ரியல்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்லயும் சரி, இல்ல ஒருத்தவங்களோட மினிஸ்ட்ரியிலயும் சரி. ஏன்னா கிஃப்ட்ஸே வந்து பைபிள்ல அப்படிதான் ஆபரேட் ஆச்சு. சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துறதுக்காக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துறதுக்காக. சோ இப்ப பேதுருவோ பவுலோ இடத்துல பிரசங்கம் பண்றாங்கன்னா, அவங்க பிரசங்கம் பண்றது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இது ஏதோ ஒரு கதை சொல்லலாம், அவங்க ஏதோ ஒரு கட்டுக்கதை, இல்ல ஏதோ ஒரு மதத்தை பிரசவம் பண்ணல, அவங்க ஒரு ரியாலிட்டியை பிரசவம் பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக. இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் கிடையாது, இதுல உண்மையிலே பவர் இருக்கு, இது ரியாலிட்டின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அற்புத அடையாளங்கள். சோ இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், என்னன்னா நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கா? தேவன் வந்து ரியல் அப்படின்னு நம்ம லைஃப்ல பார்க்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கும் அதை ப்ரூவ் பண்ணணும், அவர் காட்டணும் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னா வரங்கள் உங்கள் வாழ்க்கையில ஊழியத்துல கிரியை செய்யும். இட் வில் ஃபாலோ யூ. ஓகே, சோ இதுக்குன்னு நம்ம தனியா ஏதோ கோர்ஸ் எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. அஷூரன்ஸ் எங்க இருக்கணும்னா, எனக்கு தெரியுதா, நான் வந்து உண்மையிலே இதான் என் வேலை, தேவன் இருக்கிறார், காட் இஸ் ரியல் அப்படின்னு நான் காட்ட விரும்புறேன், நான் அனுபவிக்க விரும்புறேன், அப்படின்னா வரங்கள் கிரியை செய்யும். இந்த கான்டெக்ட் புரியாம இருக்கனாலதான் சில பேருக்கு வரம் கொடுப்பாரு, சில பேர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஸோ அது தட் இஸ் வெரி, அப்படி எதுவும் கிடையாது. சில பேர் கொடுப்பாரு, சில பேர் கொடுக்க மாட்டாரு. எந்த வரனாலும் உங்களுக்கு கிரியை செய்யலாம். சில நேரம் என்ன ஆகுது, ஒரு சில வரங்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ப்ரெலவெண்டா அவங்க லைஃப்ல ஆப்ரேட் ஆகும். ஏன்னா அவங்களோட அந்த மினிஸ்ட்ரியை செய்யறதுக்கு அவங்களுக்கு அது ப்ரெலவெண்டா ஆப்ரேட் ஆகுது, ரொம்ப பிரபல்யமா இல்லைன்னா அவங்க மூலமா அதிகமா வெளிப்படுது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் வந்து அப்படி வைக்கல, இவர் ஐயா வந்து தீர்க்கதரிசி தான் அவர் சொல்ல முடியும் அப்படிலாம் வைக்கல. அவங்க அந்த ஒரு வரத்துல அவங்க செயல்பட அதுல அவங்க வந்து ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னா அவங்க பழகிருச்சு, அவங்களுக்கு விசுவாசத்தை அந்த வரத்துல ஆப்ரேட் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இல்லைன்னா மற்றதுல தெரிஞ்சா மற்றதுல பண்ண முடியும். இவரு பாஸ்டர் சாம் இருக்காருல்ல, அவர் வந்து ப்ராஃபட்டிக் நான் பண்றேன்லாம் சொல்ல மாட்டாரு, தீர்க்கதரிசனம் சொல்றேன்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா அவரு நான் பார்த்தாலும் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அவர் நியூ இயர் மெசேஜ் ஒன்று கொடுப்பாரு, அது ரொம்ப ரொம்ப ப்ராஃபட்டிக்கா பேசுவார், அந்த வருஷத்துக்கு கரெக்டா பேசிடுவார். அவர் சொல்றது இல்லை, நான் இந்த வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்றேன்னா சொல்றது இல்லை, இட் ஆப்ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. சரியா? அது மாதிரிதான் எல்லா வரமுமே ஆப்ரேட் ஆகும்னு நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பைபிள்ல இருக்கு. சரியா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க கேட்டது வந்து அந்த ஸ்பிரிட் லைஃப் பில்ட் பண்றது கேட்டீங்கல்ல. ஓகே, சோ நீங்க சொன்னீங்க நான் ப்ரேயர் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், டங்ஸ்ல பேசுறேன். ஓகே, குட். இதோட பிளட் மெடிடேஷன் பண்ணலன்னா அதை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பட் இதெல்லாம் ஏன் பண்றோம்? நான் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, நான் சொன்னேன் இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எண்ட் கோல் இருக்கு, ஒரு எண்ட் கோல் இருக்கு. அந்த எண்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறாரு. இப்ப சாமுவேல் வந்து முத வந்து ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, அவன் வந்து கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறான், அப்பயே ஆண்டவர் பேசுறாரு. அவனுக்கு புரிஞ்ச விதத்துல கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ தேவன் நம்மோடு பேச விரும்புறாரு. நம்மகிட்ட வந்து இப்ப உங்களை பத்தி இப்ப பிரதர் நவீன் சாமுவேல் அப்படின்னா உங்ககிட்ட ஆண்டவர் பேச விரும்புறாரு. He wants to talk to you. உங்க லைஃப் பத்தி பேச விரும்புறாரு, உங்க ஊழியத்தை பத்தி பேச விரும்புறாரு, இன்னும் நிறைய காரியங்கள் பத்தி பேச விரும்புறாரு. You're going to travel all over the world, brother.
யூ வாண்ட் டு டிராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட். பர்டிகுலரா வந்து God will establish something very strongly in Singapore for you. God will establish very strongly in Singapore. So God is opening doors there. அங்க வந்து ஒரு ஹீலிங் சென்டர் மாதிரிலாம் இருக்கும், மாஸ் ஹீலிங் சென்டர். ஸோ அந்த மாதிரிலாம் God is going to do things. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய நான் உங்களுக்கு ஐசா டெல்லிங் யூ. ஸோ இதை தவிர இன்னும் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு சேரும். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஸோ நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ், ரீடிங் த பைபிள், ப்ரேயிங், அதெல்லாம் எதுக்குன்னா ஐ வாண்ட் டு என்கவுண்டர் ஹிம் அண்ட் ஹியர் ஹிம். ஏன் பவுல் சொல்றாருல, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை, நான் அவரை அப்படி சந்திச்சேன். ஐ மெட் ஹிம் லைக் தட் பவர்ஃபுல்லி. தமாஸ்கஸ்க்கு போகும்போது நான் அவரை சந்திச்சேன், அவரை மீட் பண்ணேன் என்கிட்ட அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் வந்து எப்படி ஆயிட்டாருன்னா, நீ எனக்கு உலகம் பூரா வந்து இருக்கிற காசெல்லாம் கொண்டு கொடுத்தா கூட நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவரை நான் நேரடியாக பார்த்துட்டேன். ஐ மெட் ஹிம், ஐ saw him. ஸோ திஸ் இஸ் த கோல் ஆஃப் ஆல் அவர் என்டெவர்ஸ். அவரை சந்திக்கிறது, அவரோடு உருவாடுறது, அவருடைய சத்தத்தை கேட்பது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேசுற அந்த ஃப்ரீக்வன்சியை புரிந்து கொள்வது, இதுதான் நம்ம முதல் விஷயம். நிறைய பேர் அது இதே புரியாதனால ரொம்ப டவுட்ல இருக்காங்க. ஐயோ ஆண்டவர் பேச கேட்க முடியல. இல்ல, ஸ்பீக்கிங் இன் ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைக்கற்றை சொல்றாங்க ஃப்ரீக்வன்சி, அதுல பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம அலைன் ஆகணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை அலைன் பண்ணுங்க. அப்படி நம்ம செய்யும்போது we get connected with him. ஸோ அதுக்கப்புறம் அவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையே அர்த்தம் உள்ளதாக இருக்குது, நமக்கும் புரியுது. ஓகே, நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம்னு புரியுது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். சில நேரம் வந்து நம்ம ரைட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும், தோணும். நம்ம ஒன்றும் ப்ராக்ரஸ் பண்ணல, அப்படியே இருக்கோன்ற மாதிரி தோணும். அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய கார்னல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்க மாம்ச பிரகாரமான அறிவுக்கு வந்து ஆண்டவர் செய்யறது புரிய ரொம்ப லேட் ஆகும். ஆனா உங்களோட ஆவியின் அறிவு வந்து உங்களுக்கு நிறைய உங்களை நடத்திட்டு போயிட்டு இருக்கும். அது உங்க கண்களுக்கு தெரியாம, உங்க காதுகளுக்கு தெரியாம, உங்க உணர்ச்சிகளுக்கே தெரியாம யூ வில் பி லெட். ஸோ அதனால இதை ரொம்ப நம்ம பார்க்க தேவையில்லை. பட் ஃபோக்கஸ் வந்து இதுல, ஐ வாண்ட் டு மீட் யூ லார்ட், உங்களை சந்திக்க வேண்டும், நீர் பேசுறதை நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணணும். அதுதான் முக்கியம். சரி, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, hallelujah, hallelujah, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah, thank you Lord, thank you Lord, hallelujah. ஸ்தோத்திரமானவரே, ஆண்டவரே இந்த நாளிலும் தேங்க்யூ லார்ட். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர், எனக்கு கூப்பிடு, அப்படி நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியே ஆண்டவரே, அறியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள், இவைகளை ஆண்டவரே நீர் போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குறிப்பாக யாரெல்லாம் அப்படி கொஸ்டின்ல இருக்கிறாங்களோ, டிலமால இருக்காங்களோ, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் போதித்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் பலவிதமான பிரச்சனைகளிலே, போராட்டங்களே இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ஞானம், உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாட்டிலும் குறிப்பாக அவங்களுடைய மகளை இழந்த அந்த குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய ஆறுதல், உடைய தேர்தல் அவர்கள் மேல் வருவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தினால் மாத்திரமே ஏற்படக்கூடிய அந்த பதில், அந்த நிம்மதி, அது அந்த குடும்பத்துக்கு வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் வழி நடத்தும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உம்மோடு இன்னும் நாங்கள் உறவிலே வளப்படவும் வளரவும் உதவி செய்ய ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you next week.